இந்த வீடியோல இந்த ஆப்பிள்ல இருந்து கலர் காலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன, இந்த டெக்னாலஜியை பற்றின அக்குவேர் ஆணிவேர் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு டெக் பிக்சர். ஃபஸ்ட்டு ஆப்பிள் எந்த மாதிரி அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த பார்க்கலாம். ஆப்பிள்லேருந்து ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்க. அதில் ஆப்பிள் டிவி அப்படின்ற ஒரு டிவைஸ், அதாவது ஸ்மார்ட் பாக்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்மார்ட் பாக்ஸில் இருந்து நம்மக்கிட்ட ஐஃபோன் இருந்தால் மட்டும் அதுலேருந்து கனெக்ட் பண்ணி கலர் காலிப்ரேஷன் மோட் அப்படின்ற ஒரு மோடை எனபிள் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து டிவியில் ஒரு மார்க்கிங் வரும். அந்த மார்க்கிங்கில் வச்சோம் அப்படின்னா ஒரு சில கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி நம்மளுக்கு வந்து ஏதோ படமோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்கும்போது நம்ம கலர்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டாக ரிச்சாக பார்க்க வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தர்றதுக்காண்டி அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இதுதான் ஆப்பிள் கொண்டு வந்த அந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஆப்பிள் தான் ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆல்ரெடி இருக்குது. இந்த டெக்னாலஜி கலர் காலிப்ரேஷன் அப்படின்ற டெக்னாலஜி எதுக்காக இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ம் மேக்கிங், அப்புறம் அந்த ஃபோட்டோஷாப், ஃபோட்டோ எடிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது மஸ்ட்டாக தேவைப்படும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மானிட்டர் வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்லேயோ நம்ம எடிட் பண்ணுறோம். அதை வந்து ஒரு மானிட்டரில் பார்த்தோம் அப்படின்னா அதோட கலர் வந்து அதில் கொஞ்சம் வேரியேஷன் தெரியும். இதுலேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு மானிட்டரில் போட்டோம் அப்படின்னா அதோட வேரியேஷன் தெரியும். அதாவது அந்த மானிட்டரோட ப்ரைஸ் ரேஞ்சு, அது போக மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மானிட்டர்லேயும் ஒவ்வொரு கலர் ரேஞ்சு தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவே எடிட் பண்ணுறோம். இப்போ வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க ஃபோட்டோகிராஃபி. அதில் இப்போ வந்து ஒரு பிரிண்ட் போடணும் அப்படின்னா இப்போ ஒரு மானிட்டரில் எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு யாருக்காச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட மானிட்டரில் போடும்போது அது ஒரு கலராக தெரியும். அதுலேருந்து ஒரு மானிட்டரில் போடும்போது ஒரு கலராக தெரியும். அவங்க பாட்டுக்கா இது என்ன ரெட்டு வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கே, கான்ட்ராஸ்ட் கூட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்கன்னா டோட்டலாக காலி. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிண்ட் போடுறோம் பார்த்தியலா, பிரிண்டிங்கில் வந்துட்டு நம்ம மானிட்டரில் என்ன கலரை எக்ஸாக்டாக பார்க்குறோமோ அது பிரிண்டிங்கில் வந்தால் தான் நம்ம கரெக்டான அந்த கலர் அந்த ஒரு பார்க்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இதில் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருந்துட்டு பிரிண்ட் போடும்போது அது ஒரு கலராக வந்துச்சுன்னா அது நல்லா இருக்கா இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கலாம். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டத்துலேயோ ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை மொபைல் ஃபோனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கலர் வேரியேஷன் இருக்கும், இதில் ஒரு கலர் வேரியேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு இன்டர்நேஷ்னலாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலர், எல்லா மானிட்டரு எந்த டிவைஸ் எடுத்தாலும் ஒரு ஸ்டாண்டர்டான கலர் கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த கலர் காலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் காலிப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மானிட்டர் எடுத்துட்டாலும் இல்லை எந்த ஒரு டிவைஸை கலர் காலிப்ரேட் பண்ண டிவைஸ் எடுத்தாலும் இதில் என்ன கலரோ அதுதான் வந்து எந்த டிவைஸாக இருந்தாலும் காட்டும். நம்ம பிரிண்டிங் பண்ணும் போது அதே கலர் தான் வரும். ஸோ வந்து இந்த ஒரு கலர் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இதை பற்றி பார்த்தாச்சு. இந்த விஷயத்தை வந்து நம்மளும் பண்ணலாமா, கலர் காலிப்ரேட் நம்மளும் பண்ணலாமா, இல்லை வந்து அது எப்படி பண்ணுறது, இதை நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்மளாலையும் பண்ண முடியும், யாராக இருந்தாலும் பண்ண முடியும். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு நம்ம மேனுவலாக சாஃப்ட்வேரில் உள்ள செட்டிங்ஸை வச்சு நம்ம மேனுவலாக பண்ணுறது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளேயில் வந்து அட்வான்ஸ் மோடுன்னு இருக்கும். அதில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் கலர் காலிப்ரேஷன் இருக்கும். அதில் வச்சு நம்ம கண்ணாலே எந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்றத பார்த்து பண்ணலாம். பட் அது வந்து அந்தளவு அக்யூரேட்டாக இருக்காது. ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்டில் கலர் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. நம்ம சும்மா ஒரு ஃபோட்டோ, வீடியோ, படம் பார்க்குறோம், சும்மா நார்மலாக மற்ற யூசேஜுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை சும்மா பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடைக்கும். அது ஒரு சில மானிட்டரில் மட்டும்தான். ஒரு சில மானிட்டரில் அவங்க ஸ்டாண்டர்டாக இருக்கிற அந்த காலிப்ரேஷனே நல்லா தான் இருக்கும். நம்மளாம் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு கெடுத்துருவோம். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி பார்ப்போம், கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, அது டிஃபால்ட்டாக இருக்கிறதே நல்லா இருக்குன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ ரெண்டாவதாக எல்லா ப்ரொஃபஷ்னல்ஸும் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, கலர் காலிப்ரேட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது சேம் தான். அந்த ஐஃபோனில் வந்துட்டு அந்த டிவியில் வந்து ஒரு மார்க்கிங் தெரியும், அதில் வந்து நம்ம வச்சோம்னா கலர் காலிப்ரேட் பண்ணுதில்ல, அதே மெத்தட் தான். இதில் ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸை வாங்கிட்டு இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் ஒரு மார்க்கிங்கில் வைக்க சொல்லுவோம். அதில் கரெக்டாக நம்ம தொங்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு
கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து விட்டுறணும் அந்த மானிட்டரை. அது கரெக்டான கலர் காலிபிரேட்டிங் எல்லாத்தையும் கோடிங்லேருந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணி நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்டாண்டர்டில் வந்து கலராக கொடுக்கும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி தான் கொண்டு வந்தது. ஸோ இதை தான் வந்து ஆப்பிள் வந்துட்டு சும்மா நார்மலான மக்களும் பார்க்குறதுக்கு வியூவிங் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காண்டி டிவிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி உள்ள டெக்னாலஜி தான். பட் வந்து இவங்க வந்து எல்லாரும் சாதாரணமாக யூஸ் பண்ணுறவங்களும் வந்து கொஞ்சம் ரிச்சாக பார்க்குறதுக்கு இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்தேன். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 மாதமாக ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபரே வந்திருக்கு. வேற என்ன, அவ்வளோதான். பாய்.